காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழாவில் அனுமதியின்றி ஊர்வலம் நடத்திய 136 பேர் மீது வழக்குப்பதிவு காரணமாக பாஜக முக்கிய நிர்வாகிகள் இருவரை காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டனர். பாஜக நிர்வாகிகளை காவல் நிலையம் அழைத்து வந்த செய்தி அறிந்து மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு முழுவதும் பாஜக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்கும் விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவராக ஜெகதீசன் நியமிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட தலைவர் பொறுப்பேற்பு அறிமுக கூட்ட விழா நேற்று முன்தினம் காஞ்சிபுரம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்திற்கு பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசனை காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகே இருந்து ஊர்வலமாக மேளதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அழைத்து வந்தனர். இதன் காரணமாக காஞ்சிபுரத்தின் முக்கிய நகர வீதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டியது, அச்சுறுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடித்தது என சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி காவல் நிலையங்களில் பாஜகவினர் 136 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை பாஜக நிர்வாகிகள் அதிசயம்குமார், ஆறுமுகம் ஆகிய இருவரையும் விஷ்ணு காஞ்சி காவல் நிலைய போலீசார் விசாரணைக்காக அழைத்து வந்தனர். இது குறித்து இதை அறிந்த பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்திற்கு வந்து முற்றுகையிட்டதால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பாஜகவினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதியம் 1 மணிக்கு மேல் இருவரும் விடுவிக்கப்பட்டனர்.